ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்துங்க அல்ட்ரா வெட் கிரைண்டருங்க, 2.5 லிட்ரு ஹோம் யூஸ்க்காக வாங்கியிருக்கிறேனுங்க அமேசானில் இருந்து. இதோட ப்ரைஸ் வந்து 9780 ரூபாய்ங்க. ஃப்ரீ டெலிவரி தானுங்க. இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ணிடலாங்க. பேக்கிங்கெல்லாம் நல்லா ஜம்முன்னு பண்ணியிருக்காங்களுங்க. இது வந்து சாட்டர்டே தான் வர வேண்டியதுங்க, ஆனால் இன்றைக்கே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ தான் ப்ளூ டாட்லேருந்து கொரியர் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா சேஃபாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு துளி கூட டேமேஜ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா சுற்றி வர நல்லா பேப்பர் போட்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் பார்சல் அப்படியே நல்லா நீட்டாக வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறக்க. வாவ்! ஒரே பீஸாக அப்படியே செட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. நான் கூட தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருங்க. இது வெயிட்டாக இருக்கிறதுனால வந்து அப்படியே எடுக்க முடியலைங்க. சரி, தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேங்க. பாருங்க, வரமாட்டேங்குது. அதனால் சரி தனித்தனியாக பிரிச்சிடலாம் அப்படின்ட்டுங்க. இது மேலே இருக்கிற லிட்டு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்ணாடியாக கிளாஸ் டைப்பில் கொடுத்ததுனால வந்துங்க பார்க்குறக்கு உள்ளே வந்து மாவு எந்த அளவுக்கு அரைச்சிருக்குது பார்க்குறக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸ்டோன் வந்து நல்லா சைடில் லாக்கெல்லாம் போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்கினது உரலை டைப்பில் இருந்துச்சுங்க. இது வந்து ட்ரம்முங்க. இந்த ட்ரம்மு வந்து நம்ம எடுத்து இப்படியே மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாங்க, எடுத்து ஊற்றியும் வச்சுக்கலாங்க. கழுவுறதுக்கு மாவு ஊற்றுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் கழட்டினதுனால வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. இது வெளியில் எடுத்துட்டோம். பாருங்கள், ட்ரம்மும் உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த கல் வந்து உள்ளே வச்சு டைட்டெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. அப்படியே சும்மா உள்ளே வச்சுங்க. பாருங்கள், இப்போ இதில் மூடிக்கு மேலே இருக்கிற அந்த பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. பளபளன்னு அருமையாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது உடையாமல் வச்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க. குட்டீஸுக்கெல்லாம் இது காலில் மேறி மிதிச்சிட்டாங்கன்னா இது உடஞ்சிடும். பாருங்கள், பேக்கிங்கே சும்மா ஜம்முன்னு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் ஒயிட் கலர் இருந்ததுனால ஒரு வேளை அழுக்கானாலும் ஆகலாங்க. தொடச்சி நல்லா பத்திரமா வச்சுக்கணும். இது வந்து மேலே லாக் பண்ணிட்டேங்க. இப்போ மேலே லாக் பண்ணி மூடி போட்டுட்டோம். ஜம்முன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைடில் இருக்கிற ப்ளூ கலர் பட்டன் வந்துங்க ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த லாக் வந்து மேலே எடுத்துக்கலாம். சரி, இப்போ அரிசி வந்து நாங்கள் காலையிலேயே ஊற வச்சுட்டேங்க. 4 மணிக்கெல்லாம் வந்து மெயில் வந்துருச்சுங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஓடிபியும் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு அரிசி ஊற வச்சுட்டேனுங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்துங்க சீசனிங் பண்ணுறக்காக கொஞ்சம் அரிசி வந்து ஊற வச்சு ஆட்டி கீழே ஊற்றிடலாங்க. அது சீசனிங் பண்ண போகிறோம் இப்போ. இப்போ ஃபஸ்ட்டு கிரைண்டரை ஆன் பண்ணிட்டேங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஆன் பண்ணோன்னே அந்த 2 கல்லும் சுற்றவே இல்லைங்க. இது என்னடா அது, கல் வேறு சுற்றவே இல்லை, நம்ம வாங்கின ப்ராடக்ட் எங்கேயோ தப்பாட்டிருக்குது, நல்லா செக் பண்ணாமல் கொடுத்துட்டாங்களாட்டிருக்குது அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே ஒரு வருத்தங்க. சரி, இருந்தாலும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உள்ளே போட்டுட்டுங்க. பாருங்கள், அந்த 2 கல் சுத்தாமையே இருக்குது. என்ன மிஸ்டேக் அப்படின்னாக்காங்க, கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி உள்ளே போட்டுட்டு மேலே இருக்கிற அந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க, அந்த லிட்டு மாதிரி இருக்கிறது க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆன் பண்ணியிருந்துருக்கணும். நான் புதுசாக இருக்கிறதுனால எனக்கு தெரியலிங்க. அப்படியே போட்டுட்டு சுற்றுனதுனால அந்த கல் சுற்றலை. ஏற்கனவே இருந்தது வந்து சௌபாக்கியாங்க. அதில் வந்து அரிசியை போட்டு டைட் பண்ணோம்னா அப்படியே ஓட்டிக்கிங்க. அரிசி கல் ஓட டைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த மாதிரி போட முடியாது போல் இருக்குதுங்க. வேறுங்க, இப்போ லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் மேலே இருக்கிறது. இது இன்றைக்கி தான் வாங்கின புதுசுங்கிறதுனால இது கொஞ்சம் டைட்டு போடுறதுக்கு, பட் வந்து ஈஸியாக போட்டுட்டோம். பாருங்க, இப்போ வந்து உள்ளே போட்டோன்னே பாருங்க கிரைண்டர் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னு. இதை பார்த்தோன்னே தான் எனக்கு சந்தோஷம் ஆச்சுங்க. அப்பா, நம்ம நல்ல ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அது பிராண்டடு கம்பெனிங்க அல்ட்ராங்கிறது.
ஒரு 10-20 பீஸ் பார்த்தேங்க. இப்போ இதுதான் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிச்சிங்க. அதனால் வாங்கிட்டோம். பாருங்கள், உள்ளே வந்து நல்லா இருக்குது. மாவு வந்து போட்டோன்னே ஒரு 5 நிமிஷத்தில் அரைஞ்சிருச்சுங்க. இது வந்து சீசனிங் பண்ணுற மாவுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. சரி, தண்ணியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி அரைச்சி கீழே ஊற்றுற மாவு தானே அப்படின்னு சொல்லிட்டுங்க. பாருங்கள், நல்லா ட்ரம்மு நல்லா ஸ்பீடாக சுற்றுது. பாருங்கள், மாவை வந்து ஆயிடுச்சுங்க. இது எடுத்து நீ கீழே ஊற்றிடலாம். இது வந்து வச்சுருக்கிறது வேஸ்ட்டு தான். ஏன்னா இதில் இருக்கிற டஸ்ட்டு, மண் அதெல்லாமே இருக்குங்க, புதுக்கல்லுங்கள்ல. அதனால் என்ன தான் இருந்தாலும் அது எவ்வளோ குவாலிட்டியாக வாங்கினாலும் இதை அரைச்சி கீழே தான் ஊற்றணுங்க. இப்போ வந்து இதை கொண்டு எடுத்தாச்சுங்க. மாவு கல் எடுத்து வச்சுட்டு மாவு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இது எடுத்து அப்படியே நிறையா மாவாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணுறதுனால நாங்கள் இதை எடுத்து கீழே ஊற்றிடுறோங்க. கீழே ஊற்றி கழுவிட்டு வேறு அரிசி போட்டுங்க மாவு ஆட்டிட்டோம். வேறு அரிசி போட்டோடனே ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காதுங்க, ஒரு 7 நிமிஷத்துலேயே மாவு ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாவு வந்து 2வது டைம் போட்டது. இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கிரைண்டர் வந்து இங்கே கீழே வச்சுருக்கேன். கிச்சனுக்குள்ளே வச்சு எடுத்தோம்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டுங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.